ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் 5 தமிழ் வெப் சீரிஸை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. 5th பிளேஸில் இருக்க மூவி என்னன்னா மணி ஈஸ்ட். 2017லேருந்து 2021 வரைக்கும் இந்த சீரிஸ் வந்து எடுத்திருக்காங்க. IMDb ரேட்டிங் 8.2 இந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 5 சீசன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு 2 கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ 5 சீசனும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். இதில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ராபரியை பற்றி தான் எடுத்ததாக ஒரு சீரிஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் மஸ்ட் வாட்ச் பண்ணக்கூடிய சீரிஸ், என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சீரிஸ். ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் அது வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சீரிஸ் அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு பேங்க் ராபரியை எப்படிலாம் காட்டியிருப்பாங்கன்னு சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் தரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைமாக இது வந்து வாட்ச் பண்ணலாம். சூப்பரான ஒரு சீரிஸ். ஸோ கண்டிப்பாக அந்த சீரிஸை வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம 4th பிளேஸில் இருக்க மூவி சீரிஸ் என்னது பார்த்தீங்கன்னா த பாய்ஸ். IMDb ரேட்டிங் 8.7 இந்த சீரிஸுக்கு வந்து வந்திருக்காங்க. 4th சீசன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆனிச்சு. 4 சீசன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அவெஞ்சர்ஸ், மார்வல்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து சூப்பர் ஹீரோஸ் வந்து உலகத்தை காப்பாற்றுவாங்க. ஸோ நார்மல் பீப்புள்ஸை வந்து காப்பாற்றுவாங்க. இதில் அப்படியே உள்டாவானா எப்படி இருக்கும்? ஸோ சூப்பர் ஹீரோஸ் தான் இதில் வர்ற வில்லனே. ஸோ நார்மல் பீப்புள்ஸ் எப்படி வந்து அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்கும். அந்த கூட்டணிக்கு பேர் தான் பாய்ஸ். ஸோ இந்த மஸ்ட் வாட்சான ஒரு சீரிஸு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை பாருங்கள். ஹோம்லேண்டர் கேரக்டர் உங்களை மிரட்டி விட்டுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். 3rd பிளேஸில் இருக்க சீரிஸ் பார்த்தீங்கன்னா செர்னோபில். IMDb ரேட்டிங் 9.3 இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் எதுக்கு நான் 3rd பிளேஸில் வச்சிருக்கேன்னா, இது வந்து ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்தது. செர்னோபில் அப்படிங்கிற இடத்துல ரஷ்யாவில் போடப்பட்ட ஒரு நியூக்ளியர் பாம்னால ஏற்பட்ட பிரச்சனைகள், அதை பற்றி கட்டுப்போக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த சீரிஸை நீங்கள் மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ட்ரூ ஸ்டோரி பேஸுங்கிறதுனால ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த சீரிஸை வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். 2nd பிளேஸில் இருக்க சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். IMDb ரேட்டிங் 8.7 இந்த சீரிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 5th சீசன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈகராக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனு, கிரியேட்டிவிட்டி சென்ஸும் சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. இதோட ஒன்னே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் டவுன் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் பார்த்தீங்கன்னா திறக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சில மிருகங்கள் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதுலேருந்து அந்த சின்ன பசங்க என்னென்னலாம் பண்ணி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஒன்னே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு வேறு லெவலான கான்செப்டோட சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. இதோட 4th சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பெரிய லெவலில் இம்பாக்டாக இருக்கும். 5th சீசனுக்காக ஈகராக நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி எல்லாருக்கும் பிடிச்ச மூவி கேம் ஆஃப் த்ரோன். 2011லேருந்து 2019 வரை இருக்குது. ஸோ இந்த சீசன் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழ் டப்பும் ஃபேன் டப்பில் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்க்காம வந்திருப்பீங்க. அப்படின்னா ஜியோ சினிமாவில் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா அவைலபிளாகவே இருக்குது. நீங்கள் வந்து தமிழ் டப்பிலே வந்து பார்க்கலாம். இதோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அரசாட்சிக்காக நடக்கிற ஒரு சூழ்ச்சி, அதுலேருந்து எப்படிலாம் வந்து மீண்டு வராங்க அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ ஒரு செம்மையான ஒர்த்தான சீரிஸ். இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சீரிஸ். ஸோ கண்டிப்பாக அந்த சீரிஸை வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபீல் குட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண ஒரு சீரிஸ். கண்டிப்பாக அந்த சீரிஸை நீங்கள் மஸ்ட் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு லிஸ்ட்டை வந்து சேர்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோ நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.